கமலுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் 2 பொண்ணுங்க கேமராவை பார்ப்பாங்க. கவனிச்சிங்களா? அதை இப்படி வேட்டையாடு விளையாடு படத்தை முழுசாக பார்த்து 46 மிஸ்டேக்ஸை கொண்டு வந்திருக்கேன். தரையில் இருக்கிற தேங்கின தண்ணி கமல் வரும்போது ஒரு மாதிரியும் கதவை பூட்ட போகும்போது ஒரு மாதிரியும் இருக்கு. பில்டிங் ஷேடோவோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆளுங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்த ஷாட்டில் பில்டிங்கோட ஷேடோ ஆளுங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்க. ஷேடோ மாறி இருக்கும். ஜீப்பு கீழே வெடிக்குது. அது வண்டியிலேருந்து வெடிக்கல, அடியிலிருந்து தான் வெடிக்குது. இந்த ரவுடி அந்த வண்டிக்கு பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. ஆனால் எட்டி உதச்சதுக்கப்புறம் தூரத்துல இருந்து வந்து விழுற மாதிரி இருக்கு. போஸ்ட் பாருங்க. இவரோட கூலிங் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷனில் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணுற லைட்டு தெரியுது பாருங்களேன். அதான் இவரோட கூலிங் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷனில் கேமராவே தெரியுது. மக்களே, உங்களுக்கு சேலஞ்சும் ஆரம்பிக்குது. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க. இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். கே ட்ராமானா கொரியனு, நீ பார்க்க வேண்டியது சூரியனு. மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஈஸி தான். இதோட ஆன்சரை நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். மற்ற மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா அதை பாருங்கள். ரோடுக்கு சைடில் ஒரு வழியை பார்க்குறாரு, நிறுத்த சொல்கிறாரு. அந்த நிறுத்த சொல்கிறதுக்கு சில செகண்ட் ஆகியிருக்கும். அந்த செகண்டில் நிறைய தூரம் போயிட்டுருக்கணும் ரோட்டில். ஆனால் அவங்க வழிக்கும் வண்டியை நிறுத்தின இடத்துக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். முன்னாடி ஷூட்டிங் லைட்டு கேமராவை தான் கூலிங் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தோம். இப்போ கம்ப்ளீட் ஷூட்டிங் செட்டப்பே வந்து அவரோட கூலிங் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷனில் தெரியுது பாருங்கள். பொண்ணு தோண்டி எடுத்து கம்ப்ளீட் பாடி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கமலை கூப்பிட்றாங்க. ஸ்டார்டிங்கில் ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் கமலை கூப்பிடல? அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கமல் அந்த ஸ்டிக்கையும் ஃபைலையும் தரையில் போடுறது ஒய்ஃபுக்கு கேட்காதா? அது விழுந்த சவுண்டுக்கு இவங்க ரியாக்டே பண்ணல. ஏன்? கமலோட ஒய்ஃபு தலைகீழாக தான் குதிக்கிறாங்க, ஏன்னா சாஞ்சிட்டாங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் கட் பண்ணிட்டு காட்டும்போது நின்றுக்கிட்டு குதிக்கிற மாதிரி விழுறாங்க. பிரகாஷ்ராஜ் அந்த வண்டியில் குதிக்கும்போது இந்த பக்கம் எந்த ஒரு கவரும் இல்லை. ஆனால் வேறு ஆங்கிளில் அவர் தரையில் குதிக்கும்போது அந்த வண்டியில் அந்த இடத்துல கவர் இருக்குது. பொண்டாட்டியை கடத்தினவங்களை அடிக்கும்போது 3 வாட்டி கன்னில் அடிப்பார். ஆனால் அந்த 3 வாட்டியும் படாது. ஹாஸ்பிட்டல் பெட்டோட கம்பியை பேத்து போடுவார். ஆனால் அது தரையில் விழுறது தெரியாது. ஆனால் தரையில் விழுற சவுண்டு கேட்கும். வில்லன் பிரகாஷ்ராஜை பேஸ்பால் பேட்டால் அடிச்சிருப்பான். ஆனால் அது படாது. மறுபடியும் இன்னொரு வாட்டி அடிச்சிருப்பான். அதுவும் படாது. ஒரு சாங்கில் கமலும் ஜோதிகாவும் நடந்து வரும்போது 2 பொம்பளைங்க பேக்ரவுண்டில் இருந்து கேமராவை பார்த்து எக்ஸைட் ஆவாங்க. கமல் அவங்க ஒய்ஃபை பார்த்து 2 நாளில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி ஒத்துப்பாங்க? சரி, கமல் வீட்டில் கமலை பற்றி தெரியும். ஸோ 2 நாளைக்குள்ளே கல்யாணம் பண்ணால் ஒத்துக்கிறாங்க, ஓகே. ஆனால் பொண்ணு வீட்டில் ஏன் ஒத்துக்கணும்? எப்படி ஒத்துக்கிறாங்க? நாளைக்கு வேணாம், நல்ல நாளில் நாளைக்கு வச்சுக்கிட்டாங்க அம்மா. மக்களே, உங்களுக்கு 2வது சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். டிசியில் ஹீரோ சூப்பர்மேன், நீ பார்க்க வேண்டியது கேமராமேன். இந்த சேலஞ்சு சூப்பராக இருக்கும், கண்டுபிடிச்சிருங்க எப்படியாச்சும். அமெரிக்காவில் மக்களே நடமாடாத ஒரு இடத்துல வீணாக லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு? யாருக்காக அந்த லைட்டை போட்டு வச்சுருக்காங்க? வில்லன்களுக்காகவா? ஏரோப்ளைன் டோரோட ஷேடோவை பாருங்களேன், எது வரைக்கும் இருக்குன்னு. சில செகண்டில் அந்த ஷேடோவோட பொசிஷன் மாறி இருக்கும். லிஃப்ட்டுக்குள்ளே கமலும் ஃபாரின் போலீஸும் போகிறாங்க. கமல் கேமராமேனுக்கு வழி விடுறதுக்காகவே லிஃப்டோட கார்னரில் போய் நின்றுக்கிறாரு. கேமராமேன் லிஃப்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கமல் முன்னாடி போயிட்டு அவருக்கு பக்கத்தில் நின்றுக்கிறாரு. கமல் லிஃப்டோட கார்னரில் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன் போனார்? அதுவும் அந்த அமெரிக்க போலீஸும் அந்த கேமராமேனை பார்த்துட்டு டக்குன்னு மேலே பார்ப்பாரு. கமல் கன் எடுக்க போகும்போது இன்னொரு வில்லன் அவரை பிடிச்சி தடுத்து நிறுத்துவான். ஆனால் கமலை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு அவன் வந்து ஒழுங்காக பிடிக்கல. கமலே தான் வாண்டடாக கன் எடுக்காமல் நின்றுட்டாரு. கமல் 2வது வில்லனை அடிக்கிறது அவன் மேலே படாது.
இப்போ இன்னொரு வில்லன் அடிக்கிறது கமல் மேலே படாது. செத்துப்போன போலீஸ்க்கும் இந்த குட்டி டேபிளுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்குது. ஆனால் அடுத்த சில செகண்டில் அந்த டேபிளுக்கும் அவரோட காலுக்கும் நடுவில் கொஞ்சம் தான் கேப் இருக்கும். டேபிள் இடம் மாறி இருக்குது. அந்த அமெரிக்க போலீஸோட ஷூ மேலே லைட்டு படலை. ஆனால் சில செகண்டில் ஆங்கிளை மாற்றி காட்டும்போது அந்த ஷூ மேலே லைட்டு படும். கமல் வில்லனை குத்துறது வில்லன் மேலே படாது. போலீஸ் அடிக்கிறது அந்த இன்னொரு வில்லன் மேலே படாது. ஹைட்டான பில்டிங்கு எங்கேருந்தோ குதிக்கிறாரு. ஆனால் தம்ம துண்டு குப்பை தொட்டியில் குதித்து எஸ்கேப் ஆகுறாராம். குப்பை தொட்டி மேலே அவர் விழும்போது அந்த இம்பேக்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது. சயின்டிஃபிக்கலாக இது பாசிபிளே கிடையாது. இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். மக்களே, உங்களுக்கு 3வது சேலஞ்சு. இந்த மிஸ்டேக் நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு பாருங்க, உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். பேர் தெரியாதவங்களை கூப்பிடுவோம் ஹலோ, நீ பார்க்க வேண்டியது பில்லோ. ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, க்ளூவே தேவையில்லை இதுக்கு. செகண்ட் வில்லன் பைலட்டை பாத்ரூமில் அடிக்கும்போது அந்த பைலட் மேலே அந்த அடி படாது. நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பேன்னு ஒரு சாங் வருது. அதை பாம்பேயில் இருக்கிற பீச் ரெசார்ட்டில் ஏன் பாடணும்? பாம்பேயில் பீச் ரெசார்ட்டில் தமிழ் இருக்கா? அமெரிக்காவிலேருந்து கமலும் ஜோதிகாவும் வந்ததுக்கப்புறம் ஜோதிகாவோட பொண்ணு நடக்கிறா. 12 மாத குழந்தை அவ்வளோ சூப்பராக நடக்குமா? வண்டியோட விண்ட்ஷீல்டை வில்லன் டேமேஜ் பண்ணியிருப்பான். அந்த டேமேஜும் வைப்பரும் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். அடுத்த சில செகண்டில் அந்த டேமேஜ் வேறு இடத்துல இருக்கும். அந்த வைப்பரையும் டேமேஜையும் பாருங்களேன். வில்லன் கமலை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கட்டை உடஞ்சி போகுது பாருங்களேன். கமல் எல்போவால் அடிக்கிறது அவன் மேலே படாது. கமல் அவனை குத்துறது அவன் மேலே படாது. கமல் அவனோட நெத்தியில் குத்துறது அவன் மேலே படாது. மக்களே, உங்களுக்கு கடைசி சேலஞ்சு, 4வது சேலஞ்சு. இந்த மிஸ்டேக் நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டுபிடிக்க ஒரு க்ளூ தரேன். சாரிக்கு போடுவாங்க ப்ளவுஸு, நீ பார்க்க வேண்டியது க்ளவுஸு. ரொம்ப 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 ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க. மறுபடியும் வில்லனை குத்துறது அவன் மேலே படாது. கமல் வில்லனை உள்ளங்கையால் அடிக்கிறது அவன் மேலே படாது. இப்போ கமல் குத்துறது அவன் மேலே படாது. வில்லன் கீழே முட்டி போடும்போது அவனோட முடி கலைஞ்சிடும். ஆனால் சில செகண்டில் அவனோட முடி டக்குன்னு வாரி விட்டா மாதிரி இருக்கும். எல்லா மிஸ்டேக்ஸையும் பார்த்துட்டோம். சேலஞ்சஸோட ஆன்சரை பார்க்கலாம். இப்போது நீங்கள் சேலஞ்சஸை கண்டுபிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பாருங்கள். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. ஃபஸ்ட்டு சேலஞ்சுக்கான ஆன்சரு கொரியன் சூரியன். சூரியனை பாருங்கள், இவங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் இவங்களுக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா அவரோட நிழலை பாருங்களேன், பின்னாடி வருது. செகண்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு சூப்பர்மேன் கேமராமேன். பிரகாஷ் ராஜ் பொண்ணை கண்டுபிடிக்கும் போது 2 பேர் தான் போவாங்க. கமல் அப்புறம் அவரோட அசிஸ்டண்ட்டு முன்னாடி இருக்கிறாரு. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா கேமராமேனோட நிழலும் தெரியும் பாருங்களேன். என்ன இது செம்மையான மிஸ்டேக்கில் இது. 3வது சேலஞ்சுக்கான ஆன்சரு ஹெல்லோ பில்லோ. இவங்க தலைக்கு கீழே எல்லோ கலர் பில்லோ இருக்கா? ஆனால் அடுத்த ஷாட்டில் அவங்க தலைக்கு கீழே அது இருக்காது. மறுபடியும் அடுத்த ஷாட்டில் அவங்க தலைக்கு கீழே எல்லோ கலர் பில்லோ இருக்கும். 4வது சேலஞ்சுக்கான ஆன்சரு ப்ளவுஸு க்ளவுஸு. அமெரிக்கன் போலீஸு சுடப்பட்டு கன்னை கீழே போடும்போது அவர் கையில் க்ளவுஸ் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் அவர் விழுறதை காட்டும்போது அவர் கையில் க்ளவுஸு இல்லை, ஒயிட் கலர் க்ளவுஸு இல்லை. 46 மிஸ்டேக்ஸையும் பார்த்துட்டீங்க. சூப்பருங்க. நீங்கள் கமெண்ட்டில் ஹண்டிங்னு டைப் பண்ணுங்கள், நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து லப்பர் பந்து படத்தில் இருந்து மிஸ்டேக்ஸை போட போகிறேன். 100 படங்களுக்கும் மேலே மிஸ்டேக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய படம் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.